கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரம் முழுவதுமாய் புனித வாரமாய் நாம் அனுசரிக்கிறோம். The Passion Week denotes and commemorates how holy we need to be and what Jesus did for the people before he was crucified. இந்த இரண்டாவது நாளிலே ஆண்டவர் ஒரு அத்திமரத்தை அதை அவர் சபிக்கிறவராய் நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அத்திமரத்தை சபிக்கிறார்? It has no fruits in it. It did not bear any fruit. There was only leaves. இப்போ உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு இலை காய்ந்த ஒரு நிலைமையாய் இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரு? நாம் கனி கொடுக்கக்கூடிய மரங்களாய் இருக்க வேண்டும். எனவே எவ்விதமான சூழ்நிலை இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டத்திலையும் நம்மிடத்தில் இருக்கிறதான காய்ந்து போனதான நிலைமையை நாம் கிள்ளி எறிய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போமே ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையை அழகாய் பசுமையாய் மாற்றி கனி கொடுக்கக்கூடிய மரமாய் நம்மை மாற்றக்கூடும். ஆசீர்வாதத்தினாலே நிரப்பக்கூடும். நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதாக.